அடுத்த நாள் பொறுத்து திரும்பியும் சண்டை போடுவாங்க. ஒரு தெளிவே இருக்காது. ஒரு 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 கிரிப்பே இருக்காது. நம்மளோட பிரின்சிபல் என்ன, நம்மளோட கொள்கை என்ன, ஒன்றுமே இருக்காது. அடுத்து கும்பம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க பல பேருக்கு இனிமையானவர்களாக இருப்பார்கள். யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு தான் இருக்க மாட்டாங்க. கும்பம் அப்படின்னாக்கா பல பேருக்கு இனிமையானவர்களாக இருப்பார்கள். யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு தான் இனிமையாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாருக்கும் பெரும்பாலான ஆளுக்கு அவங்கள பிடிக்கும். அவங்க கொஞ்சம் ஏன்னா இயற்கையாகவே அவங்க சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க. கொஞ்சம் அடக்கமாக இருக்கலாம், பணிவாக இருக்கலாம். எல்லாரோடவே தன்னோட லெவல், தனக்கு கீழே இருக்கிற லெவல், தனக்கு மேலே இல்லை லெவல் 3 பேரையுமே அவங்களால அவங்க கூட மெர்ஜ் ஆக முடியும். அவங்களால தனக்கு கீழே இருக்கிறவங்க, தான் லெவலில் இருக்கிறவங்க, தனக்கு மேலே இருக்கிறவங்க 3 வகையான மனிதர்களுக்கும் அவங்கள பிடிக்கும். அவங்களோட நெருக்கமாக இருக்க முடியும். அடுத்ததாக கடைசியாக அந்த மீனம் ராசியாவோ அல்லது மீனம் லக்னமாகவோ இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, குருவுக்கே உரிய ஒரு அற்புதமான குணங்கள்லாம் இருந்தால் கூட அதையெல்லாம் கெடுத்துக்கிற மாதிரியான சில குணாதிசயங்கள் இருக்கும். கொஞ்சம் பெருமையான எண்ணங்கள் இருக்கும். சுயநலமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சராசரிகளை காட்டிலும் இந்த ராசிகளுக்கு, இந்த ராசியை சேர்ந்த, இந்த லக்னத்தை சேர்ந்தவங்க மீன லக்னமாவோ அல்லது மீன ராசியாவோ இருந்தால், யாராவது ஒருத்தர் மீன ராசி மீன லக்னம்னா பெருத்த சுயநலவாதின்னு சொல்லிக்கலாம். 2மே சேர்ந்த மாதிரி இருந்தாங்கன்னா, மீன ராசி மீன லக்னம் அப்படின்னா அவங்க அதிகப்படியான சுயநலவாதியாக இருப்பாங்க. மற்றபடி ராசியோ இல்லை லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சமாச்சு சுயநலம் இருக்கும். அப்புறம் பெருமை இப்போ ஆசைப்படுவாங்க. அதுலேயும் ஒரு சிம்மமோ அல்ல விருச்சிகமோ லக்னமாவோ இல்லை ராசியாவோ காம்பினேஷன் அமைஞ்சிச்சுன்னா தற்பெருமை அதிகமாகிடும். அடுத்தவங்க பெருமைப்படுத்துறதுக்கு முன்னாடி தானே பற்றி பெருமைப்படுத்திக்கிற அளவுக்கு தற்பெருமையும் கூடி போயிடும். அப்புறம் இந்த ராசியை சேர்ந்தவங்கள பல பேருக்கு வெளியே தெரியாது. நான் சொல்கிற விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. நீங்கள் இனிமேல் தான் கவனிக்கணும். இந்த ராசியை சேர்ந்தவங்கள சுயநலம் இருக்கும், ஈகோ அல்லது பெருமை இருக்கும். 3ஆவதான விஷயம் என்னன்னா பொறாமையும் இருக்கும். இதெல்லாம் இந்த ராசிக்கு ஒரு ஸ்பெஷல் குணமாக இருக்கும். இதை பொறுத்து தான் அவங்களோட சுபாவங்கள்லாம் அமையுது. அது கொண்டு தான் அவங்களோட கேரக்டர் பில்ட் ஆகுது. அது கொண்டு தான் அவங்க வாழ்க்கையும் இருக்குது. ஆக ராசியும் லக்னமும் ஏதாவது ஒன்று இந்த அடிப்படையில் இருக்குமேனால் நான் சொன்ன பண்பு குறைஞ்சபட்சம் 10% அவங்கக்கிட்ட அது இருக்கும். மேற்கொண்டு இருக்குமானா அந்த கிரகத்தோட பலத்தை பொறுத்து அதிகரிக்க தான் செய்யும்.